வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வர்தா புயல் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த தமிழகத்திற்கு 1000 கோடி ரூபாயை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன, 10,000க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தன, 800க்கும் மேற்பட்ட மின்சார மாற்றிகள் பழுதடைந்திருக்கின்றன. இதெல்லாம் சரி செய்வதற்காக முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த வர்தா புயலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, நிச்சயமாக இது சென்னை அண்மை காலத்தில் பார்க்காத ஒரு இதுதான். வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புடைய தன்மை வேறாக இருந்தது. ஆனால் ஒரு புயல் என்பது காற்றுடைய சக்தி என்ன என்பதை நேற்று முந்தா நாள் சென்னை பார்த்தது. இதுக்கு முன்னே பார்த்தவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க, என்னை போல கொஞ்சம் வயதானவர்கள். 70களிலிருந்தே ஒரு 3-4 புயல்களை நான் அதே போல் பார்த்துருக்கிறேன், சென்னை மீது சென்ற புயல்களை. இது நிச்சயமாக ஒரு கடுமையான புயல், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை என்னவென்றால், பெருவாரியாக இதில் உயிர் சேதம் ஏற்படாமல் தப்பித்திருக்கிறது என்பது ஒரு ஆறுதலான விஷயம். இந்த புயலில் வெள்ளத்தின் போது கடுமையான உயிர் சேதம் இருந்தது, ஆனால் இதில் உயிர் சேதம் இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். பொருட்சேதம் தான் கடுமையாக இருக்கிறது. அதிலும் நிறைய பொருட்சேதம் எனக்கு தெரிந்த அளவில் பொதுத்துறை என்று சொல்லக்கூடிய அரசு துறை சார்ந்த பொதுச்சேதம் தான். குறிப்பாக மின் கம்பங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இவையெல்லாம் பாதிக்கப்பட்டு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தனியாக வீடுகள் பாதிக்கப்பட்டது என்பது எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும். 70க்கு அப்புறம் எத்தனை முறை இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க? இந்த அளவுக்கு இருக்குமா, இல்லை இதை விட குறைவாக தான் இருந்துச்சு? இதே அளவுக்கு நான் பார்த்துருக்கிறேன். நான் 3லிருந்து 4 முறை பார்த்துருக்கிறேன். மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது 77. அப்போதுதான் கோட்டூர்புரத்தில் அடையாறு பெருக்கெடுத்து கரையில் இருந்த 4 மாடி குடிசை மாற்று வாரிய கட்டடத்துடைய 3 மாடி வரைக்கும் தண்ணீர் போய்விட்டது. அதுக்கு 3 மாடிகளும் முழுகிவிட்டன. மக்கள் எல்லாரும் மொட்டை மாடியில் போய் நின்று கொண்டு யாராவது மீட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு அப்போது காவல்துறையும் சென்னை அயோத்தி குப்பத்தை சேர்ந்த மீனவர்களுமாக சேர்ந்து தான் அந்த மக்கள் எல்லோரையும் அப்போது மீட்டார்கள். கரையிலிருந்து அந்த கட்டடங்கள் வரைக்கும் தாம்பு கயிறுகளை கட்டி ஒவ்வொருவராக கயிறை பிடித்தபடி அழைத்து வருவது என்பது போல் அழைத்து மீட்டார்கள். இரவு பகலாக அந்த வேலை நடந்தது. உங்களுடைய அனுபவம் பத்ரி? நான் 77 புயல் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எனக்கு 7 வயது தான். நான் நாகப்பட்டினத்தில் இருந்தேன். அங்கே தான் புயல் மையம் கொண்டு கரையை கடந்திருந்தது. நாகப்பட்டினம் வெளி உலகத்தோடு தொடர்பற்று போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. திரும்பவும் அது பிற பகுதிகளோடு இணைப்பு நடப்பதற்கு. அதன் பிறகு அவ்வப்போது சிறு சிறு புயல்களையோ அல்லது சென்னைக்கு அருகில் இப்போ கடலூர் புயல் எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் உணர்ந்திருக்கோம். ஆனால் இந்த புயல் மிக மிக, அதாவது நாகப்பட்டினம் புயலோடு, இந்த 77 நாகப்பட்டினம் புயலோடு ஒப்பிடும் பொழுது எனக்கு நினைவு தெரிந்தவரை இது சற்றே குறைவான, அதை விட குறைவான ஒரு வீச்சு கொண்டதாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அதோடு கூட அப்பொழுதிலிருந்து இப்பொழுதைக்கு ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தில் ஒரு வளர்ச்சி வந்த ஒரு காரணத்தினாலையும், குடிசைகள் பெருமளவு குறைந்த காரணத்தினாலையும், ஓட்டு வீடுகள் அறவே இல்லாமல் போன காரணத்தினாலையும் நேரடியான மக்கள் பாதிப்பு அப்படிங்கிறது நன்றாக குறைந்திருக்கிறது. உயிர் சேதம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவர்கள் வீடுகளுக்குள்ள பாதுகாப்பாக இருந்ததும், மரங்கள் இவ்வளவு விழுந்தும் அதன் கீழே மக்கள் பெருமளவு மாட்டாமல் இருந்ததற்கான ஒரு காரணமாக நம்ம பார்க்க முடியும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த 70கள் நடந்ததை விட இப்போது துல்லியமாக முன்கூட்டியே என்ன நடக்கப் போகிறது என்பதை கணிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு அதிகரித்திருக்கிறது. வானிலை ஆராய்ச்சி மையம் முன்பை விட துல்லியமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த 30 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு விதத்தில் வசதி. ஏறத்தாழ இந்த புயல் வரப்போகிறது என்பது ஒரு 24 மணி நேரம் முன்பிலிருந்தே தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அரசும் எச்சரிக்கை பண்ணாங்க, இத்தனை மணி முன்னாடி வெளியில வராதீங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நீங்க செய்யணும்னு பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக எச்சரிக்கை. அதே மாதிரி இந்த ஊடகம்ங்கிறது இந்த அளவுக்கு அப்போ இருந்தது கிடையாது. இணையம், மொபைல் ஃபோன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருந்தன. இதெல்லாமும் ஒரு ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல விஷயமாக பார்க்கணும். அப்புறம் இந்த என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப்னெல்லாம் இந்த பேரிடர் மீட்புக்கான ஆட்கள் இதற்கென்றே பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர பார்க்கணும். நம்ம அப்போது இருந்து அந்த கடந்த 40 ஆண்டுகளில் நிறைய வளர்ந்து மேலே வந்திருக்கோம்.
அதன் காரணமாகத்தான் நம்மளால் வந்து இந்த குறைவான ஒரு சேதத்தோட தப்பிக்க முடிகிறதுன்னு எனக்கு தோணும். முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் 12,000 மரங்கள் சாய்ந்திருப்பதாக அவர் சொல்றாரு. மரங்களுடைய எண்ணிக்கையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தித்தாளில் 1,00,000 மரங்கள் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. நம்ம முதல்வர் சொன்னதே அதிகாரப்பூர்வமாக எடுத்துட்டா கூட 12,000 மரங்கள் அப்படிங்கிறது அதிகமான எண்ணிக்கை. அதே மாதிரி மின் கம்பங்களுடைய எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மீட்பு பணிகளில் வந்து கம்பேரிட்டிவா சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகிற போது இந்த ஆண்டு விரைவாக செஞ்சாங்க. மரங்கள் வந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு இரவோடு இரவாக போக்குவரத்துக்கு சரி செய்யப்பட்டது. மின்சாரம் கூட நேற்று பல்வேறு இடங்கள்ல வர தொடங்கியாச்சு அப்படின்னு பொதுமக்களும் கருத்துக்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி இது பார்க்க? நிச்சயமாக இந்த முறை மீட்பு பணி வந்து நிவாரண பணி வந்து வெகு வேகமாக நடந்தது. புயல் அடித்த அன்றைக்கு மாலையிலிருந்தே மரங்களை அகற்றுகிற வேலை அன்று இரவிலிருந்தே ஆரம்பித்து விட்டது. நேற்று வரையிலும் கூட காத்திருக்கவில்லை. அன்று மாலைக்கு பிறகே புயல் கரையை கடந்த பிறகே அது நடக்க ஆரம்பித்து விட்டு நானே நேரடியாகவே பார்த்தேன் எங்கள் பகுதியெல்லாம். அதனால் வேலை வந்து நிச்சயமாக சிறப்பாகவே நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக நான் என் மகளை அழைத்து கொண்டு எங்களுடைய சுற்றுப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் விஸ்தீர்ணத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போய் பார்த்தேன். இந்த மாநகராட்சி ஊழியர்களும் மற்ற அவர்கள் எந்தெந்த துறையை சேர்ந்தவர்கள்னு தெரியல, எல்லாருமே ஒவ்வொரு தெருவிலும் இப்போ நாங்கள் இருக்கிற பகுதிகளில் வந்து ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு மரமாவது குறுக்கில் விழுந்து கிடந்தது. அது வந்து பல மரங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவதில் அந்தந்த பகுதி பொதுமக்கள் கூடவே ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்கிறத பார்த்தேன். அதே மாதிரி மின் வாரியத்தை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லும்பொழுது கூட அவர்கள் இந்தந்த இடத்துலலாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி, அதாவது ஒரு பெரிய மாற்றம். போன ஆண்டு இதே மாதிரி நான் பல பகுதிகளுக்கும் போய் பார்த்ததுக்கும் இந்த ஆண்டும் மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்றேன். ஒரே ஆண்டில் அது அன்சாரிட்டபிளாக சில கமெண்ட் சொல்லலாம், அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு பார்க்கும்பொழுது நிச்சயமாக இதோடைய உணர்வு, அதாவது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பேரிடரை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது நம்முடைய அரசு பணியாளர்கள்ட்ட அது ஒரு தெளிவோடு அவர்கள் அதை அணுகிறது வந்து மிகவும் மிகவும் பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் ஒரு சிறு வார்த்தையில சொல்லிடுறது வந்து மிக பாராட்டத்தக்க ஒரு அம்சத்தை நம்ம அதாவது அங்கே ஒரு சிஸ்டம் இருக்கு, என்ன செய்ய வேண்டும்னு மிக தெளிவான வரையறை இருக்கு, அதை அவர்கள் உணர்ந்து கரெக்டாக செய்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாநகராட்சி ஊழியர்கள் செஞ்சாங்க, அரசு அதிகாரிகள் செஞ்சாங்க அப்படின்னு பத்ரி சொன்னார். 2 வார்த்தையும் பயன்படுத்தினார். கடந்த முறை வருகிற போது மாநகராட்சியில் இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து அவங்களுடைய பதவிக்காலம் முடிந்திருக்கிறது. அவங்களுடைய பங்களிப்புங்கிறது பெரும்பாலும் இல்லைங்கிற அடிப்படையில் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பங்களிப்பு இல்லாத ஒரு விதத்தில் நல்லது. ஏனென்றால் அவர்கள் இருந்தால் தலையீடாகத்தான் இருந்திருக்கும். அரசியல் ரீதியான தலையீடாக பல இடங்கள் அது மாறி இருக்கும். அதை தவிர 2 பிரதான கட்சிகள் இருக்கும்போது அவர்களுக்குள்ள போட்டி என்கிற ஒரு தன்மை அதில் பிரதிபலித்திடக்கூடிய ஆபத்து இருக்கு. ஆனால் அது இல்லாத ஒரு விதத்தில் நல்லது. எனக்கு அப்படி சொல்ல மனம் வரல ஒன்றும். ஏன்னா அப்போ நம்ம வந்து நம்முடைய குடியாட்சி முறை, அந்த உறுப்பினர்களுடைய உள்ளாட்சி உறுப்பினர்களுடைய பங்களிப்புங்கிறத வந்து நெகட்டிவா மட்டுமே பார்க்குற மாதிரி ஆயிரும். இல்லை பத்ரி, நான் வந்து கான்செப்டா நான் நெகட்டிவா பார்க்கல. நடைமுறையில் என்ன மாதிரி ஆட்கள் இந்த பதவியில் வந்து உட்கார்ந்துருக்காங்கிற அடிப்படையிலேருந்து பார்க்கல. இல்லை, அது பெரியது. ஆனால் அது மேலிருந்து நம்ம அதை பார்க்கணும். இன்றைக்கு வந்து உங்களுக்கு முதல்வரும் அமைச்சர்களும் தரையில் நிற்கும் பொழுது ஒரு டிராமாட்டிக்கான ஒரு மாற்றம் வந்துடுது உங்களுக்கு. அதிகாரிகள் அத்தனை பேரும், அதுவும் சென்ற ஆண்டு மிக கடுமையான விமர்சனங்களை அவர்கள் சந்தித்தார்கள். அது உள்ளூர வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் கடைமட்ட ஊழியருக்குமே வந்து அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவர்கள் வந்து தகுதி படைத்தவர்கள், முதல்ல நம்ம அதை புரிஞ்சுப்போம். ஏன்னா தகுதியை தான் அவங்க காண்பிக்கிறார்கள். சென்ற ஆண்டு ஏதோ ஒன்று அவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது. அதான் ஞானி சொல்றது, அந்த தலையீடு. அது கீழிருந்தா மேலிருந்தா, யார் பார்த்து சொன்னதற்கு பிறகு செய்ய வேண்டுமா, தானாகவே களத்தில் இறங்கி செய்ய வேண்டுமா, இதுதான் இங்க விஷயம். இவர்கள் வந்து இறங்கி வேலை செய்வதற்கான சுதந்திரத்தை இவர்களிடம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக செய்திருப்பார்கள். அது நடக்கல போன தடவை, இந்த தடவை நடந்தது. அதுதான் நம்ம வந்து இதோடைய ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும். முன்னேற்பாடுகள் அப்படின்னு பார்க்கிற போது மழை, வெள்ளம் இப்படி கணக்கிட்டு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது. காற்றுடைய வேகத்தை வந்து கணிக்கல. அதனால இதான் இவ்வளவு பாதிப்புகள். நீ மின்கம்பங்கள் சாய்ந்து தொடங்கி இவ்வளவு பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, காற்றை வந்து என்ன கணித்திருந்தாலும் கூட அதற்கு முன்னேற்பாடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. உதாரணமாக இந்த விழுந்த மின்கம்பங்கள், விழுந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் போய் முட்டு கொடுத்து நிறுத்தி முன்கூட்டி அவற்றை பத்திரப்படுத்தியிருக்க முடியாது. காற்றுக்கு எதிராக மாற்று நடவடிக்கைகளை செய்திருக்க முடியாது. ஒரு செய்தி கட்டுரையில் அது மாதிரியான ஒரு அனாலிஸும் இருக்கு.
காற்றுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா தனிப்பட்ட கடை வைத்திருப்பவர்களெல்லாம் அவங்க கடையில் இருக்கிற போர்டெல்லாம் ஒழுங்காக கட்டியிருக்கா அப்படின்னு வேணால் பார்க்கலாமே ஒழிய இந்த மின்கம்பங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்களை பொறுத்த மட்டும் அதற்கு முன்னேற்பாடு செய்வதற்கு வழி கிடையாது. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அது மாதிரி மழை வெள்ளம் அப்படின்னு கணக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கணிப்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு அரசு அதிகாரிகள் தயாராக இருந்தாங்க. ஆனால் அந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறத வந்து அவங்க இந்த அளவுக்கு கணிக்காததுனால இந்த இழப்புகள் ஞானி சொல்ற மாதிரி ஒண்ணுமே செய்திருக்க முடியாது. கணித்திருந்தால் கூட அதுக்கு முன்னேற்பாடு ஒன்றும் செய்திருக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை செய்யலாம். எந்த விதத்திலையுமே மிகப்பெரிய இந்த பலகை, விளம்பர பலகைகள், அரசியல் முகங்களை வைக்கக்கூடிய அந்த ஹோர்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதை விட குறைந்த காற்றுக்குமே அவையெல்லாம் வந்து பாதுகாப்பானவையே கிடையாது. அவற்றுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தடையை விதிக்க வேண்டும். அது கூடவே கூடாது. மிகப்பெரிய பேனர்ஸ் அது வந்து நிச்சயமாக கிழிய போகிறது. தனியாருடையதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் அது விழுந்து அதன் காரணமாக வரக்கூடிய பாதிப்புகளை மாற்றலாம். ஒன்று. இரண்டாவது, மரங்களை நடும் பொழுது எந்த மாதிரியான மரங்கள் சென்னைக்கு உகந்தவை? இந்த மாதிரியான காற்று இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறது. அதுக்கு முன்னாடி கூட வரலாம். ஏன்னால் 100 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது வந்து நேற்றைக்கே கணித்து 2 நாளைக்கு முன்னாடியே கணித்தது தான். அது 120 140 எல்லாம் ஆகியிருக்கிறது. அதுதான் இங்கே பிரச்சனையே. வானிலை ஆய்வு மையம் படி அவங்க தந்த தகவல் படி 192 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு புரியல. ஆனால் நிச்சயமா சொன்னாங்க. அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட சின்ன காலகட்டத்தில் இருக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. தொடர்ந்து இது ஒரு அசால்ட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதனால தான் இவையெல்லாம் சாய்ந்தன. இன்னொன்று வந்து இப்பொழுதும் பல இடங்களில் நமக்கு வந்து பாதுகாப்பானவை தரைக்கு அடியில் போகும் மின் வடங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இணைய இணைப்பும் பலவேறு ஒயர்களையும் நீங்கள் தெருவில் வந்து மேலெல்லாம் போகிறத பார்க்குறீங்க. இவையெல்லாம் ஆபத்தானவை. 2 கம்பிகளுக்கு இடையில் ஒரு ஒயர் சேர்த்து இழுக்கும் பொழுது ஒன்று சாயும் பொழுது அது அடுத்ததையும் சேர்த்து பிடிச்சி இழுக்குது. அவற்றுக்கெல்லாம் தடை கொடுக்கணும். அவற்றுக்கான மாற்று ஏற்பாடுகளை பண்ணணும். இன்னொன்று வந்து பல இணைய இணைப்புகள் வந்து ரொம்ப வெயிட்டான ஒன்று வந்து நடுநடுவில் வேறு தொங்கிக்கிட்டு இருக்கு. இவையெல்லாம் சேர்ந்து வேற அவங்களுக்கு பாரத்தை அதிகப்படுத்துது. இதெல்லாமே வந்து இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த 50 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்ங்கிறத பற்றி கவலைப்படாமல் அனைத்து விதமான ஒயர் சார்ந்த இணைப்புகளும் தரைக்கு அடியில் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதும், சரியான மரங்களை நடுவதும் மட்டும்தான் இதற்கு. இப்ப நமக்கு வந்து மின்சாரத்தை பொறுத்த மட்டும் தரைக்கு அடியில தான் கம்பிகள் இருக்குங்கிறதுனால தான் நிறைய விபத்துகள் நடக்கல. கரெக்ட். வெளியில ஓபன் ஓவர் ஹெட் ஒயரா இருந்தா நிறைய விபத்து நடந்திருக்கும். ஆனால் இன்னும் பல்வேறு கம்பிகள் மேல இருக்கு. மேல இருக்கிற பெருவாரியான கம்பிகள் எல்லாமே கேபிள் தான். கேபிள், இணைய இணைப்புக்கான கேபிள், அது எல்லாவற்றையும் மாற்றணும். 12,000 மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கின்றன. பசுமை போர்வை வந்து சென்னை இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் சூழலியலாளர்கள் மத்தியில் இருக்கு. எப்படி இதை வந்து சரிப்படுத்துறது? 12,000 மரங்களை நம்ம நட்டு மீண்டும் அந்த பசுமை போர்வையை கொண்டு வர்றதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம்? சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கிற மரங்களை பராமரிக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம என்ன கவனம் செலுத்தணும்? இல்லை, இப்போ இங்க விழுந்த மரங்கள் ஒரு கணக்கெடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிந்த 2 மிக முக்கியமான பிரதான பகுதிகளில் ஒன்று அண்ணா நகர், இன்னொன்று கலைஞர் கருணாநிதி நகர், அசோக் நகர் பகுதி. இந்த 2 பகுதிகளுமே 70களில் உருவான பகுதிகள். பார்த்தீங்கன்னா 70களில் தான் அந்த கட்டடங்களே கட்டப்பட்டன. அந்த நேரத்தில் தான் அங்கே மரங்களும் வைக்கப்பட்டன. ஆனால் இந்த மரங்கள் எல்லாமே 30-40 வருட கால மரங்கள் தான். இப்போ விழுந்த மரங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர்லையும் கருணாநிதி நகர்லையும் எல்லாமே 30-40 வருட மரங்கள் தான். அப்படியானால் 30-40 வருடத்துக்குள் இவ்வளவு பிரம்மாண்டமான மரங்கள் வர முடியும் என்றால் ஏன் இப்போது மரம் நட்டு அது 30 வருடத்தில் பிரம்மாண்டமாக வர முடியாது? மீண்டும் பசுமை போர்வை வர முடியும். என்ன சிக்கல் என்றால் மரம் நடுவது நடக்கிறது, மரம் பராமரிப்பு நடக்க மாட்டேங்கிறது. அதுதான் நம்ம ஊரில் பிரச்சனை. நட சொல்லும்போது 1000 மரக்கன்றுகளை போய் நடுவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு தொடர்ந்து அவற்றை கவனித்து பேணி கொண்டிருப்பதற்கு இல்லையா, அதற்கான நடைமுறை அமைப்பு எதுவும் நமக்கு இல்லை. பதிரி சொன்ன மாதிரி எந்த மரங்களை நடணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு தேர்வு வேணும்னு சொன்னார். இல்லை, இப்போது நடப்பட்ட மரங்கள் வந்து எனக்கு ஒன்றும் தவறான தேர்வோடு நடப்பட்ட மரங்களாக தெரியவில்லை. ஏன்னா அதுவும் வந்து தேர்வு செய்யப்பட்டு நடப்பட்ட மரங்கள் தான் பெருவாரியாக. இல்லை அந்த மரங்கள் பற்றி தெரிந்தவர்கள், தாவரவியலாளர்கள், சூழலாளர்கள் சொல்றது வந்து நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதிக்கான மரங்கள் அப்படின்னு இருக்கு. இங்கேயே வளரக்கூடிய பல 1000 ஆண்டுகளாக இங்கே வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களும் அழகுக்காகவும் வேகமாக வளரக்கூடியவைங்கிறதுக்காகவும் பிற நாடுகளிலிருந்து பிற கண்டங்களிலிருந்தே இங்கே கொண்டு வரப்பட்ட மரங்கள் இருக்கு. வேகமாக வளர்ந்து விடும். வேர்பிடிப்பு பத்தாது. இந்த ஒரு பெரும் சூறைக்காற்று வரும்பொழுது வேர்பிடிப்பு இல்லைன்னா நிச்சயமாக மரங்கள் சாய்ந்து விடும். ஸோ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு
இங்கே இதை சொல்வதற்கான சரியான ஆள் நான் கிடையாது. ஆனால் இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்வார்கள் எந்த வகை மரங்கள் இங்கே வளரும். இது எப்படின்னா, வெள்ளையர்கள் இங்கே இருந்த பொழுது, ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுது, மரச்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்ட பொழுது அவர்கள் இங்கு உள்ள இது பற்றிய விஷயம் தெரிந்தவர்களிடம் கேட்டு அது போன்ற மரங்களை தான் நட்டார்கள். அதுக்கெல்லாம் நிறைய கால்குலேஷன். இதுதான் சாலையோடைய அகலம், 2 பக்கமும் மரங்கள் இருக்க வேண்டும், அவை எவ்வளவு தூரம் வளர்ந்து இலைகள் நிழலை தரும் என்றெல்லாம் கணக்கிட்டு நட்டார்கள். அந்த அளவுக்கான ஒரு ஃபோக்கஸோட நம்ம இன்றைக்கு செய்கிறோமானா இல்லை. ஆக அதையெல்லாம் திருப்பி ஈஸியாக கொண்டு வரலாம். 20 ஆண்டுகளில் பிரமாதமாக வளரக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு. இங்கே இந்த ஊர் சூழல்ல இங்கே வளரக்கூடிய மரங்கள் இருக்கு. அவற்றை நம்ம கொண்டு வருவதனால நிச்சயமாக நிறைய பலன் கிடைக்கும். 1000 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு பிரதமர் முதலமைச்சர் கேட்டிருக்காரு முதற்கட்டமாக. இல்லை இழப்பீடு அதிகம், இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால 10,000 கோடி ரூபாய் முதற்கட்டமாக வேணும்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு. இதில் ஏதாவது அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? மத்திய அரசு இந்த சூழலை எப்படி பயன்படுத்திக்கும், என்ன மாதிரியான உதவிகளை செய்யும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, மத்திய அரசு நிச்சயமாக உதவி செய்யாது என்று நான் எதிர்பார்க்கவில்லை, செய்யும். ஆனால் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே சேதம் அதிகம் என்று சொல்லும்போது எதிர்கட்சியின் சேதத்தை கூடுதலாக காட்டுவது தான் இயல்பு. ஆனால் அவர் அதிகமான தொகையை சொல்கிறார், நான் பார்க்க வேண்டும். இல்லை, இதில் நம்ம சென்ற ஆண்டு வெள்ளத்தை ஒப்பிடணும். சென்ற ஆண்டு வெள்ளத்தில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. அந்த சேதம் சரியாக கணக்கிடப்பட்டு அதற்கான இழப்பீடு நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபண்ட்லேருந்து கிடைத்ததாங்கிறதே முதல்ல சந்தேகம். அதை நம்ம தொடர்ந்து அதை பின்பற்றி எங்களுக்கு இத்தனை தொகை வேண்டும் என்று கேட்கல ஒன்று. அதே மாதிரி தனியார் லாஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் மாநில அரசு சரியான முறையில் இயங்கவே இல்லை இன்று வரை. ஏன்னா இதில் நான் எனக்கு தொடர்ந்து நான் இதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் அரசு துறையில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தொகையை தரவில்லை இன்றைக்கு வரைக்கும். என்னுடைய பயமே, இப்பொழுது நம்ம மரம் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்துட்டு இருக்கோம். போன ஆண்டு மிகப்பெரிய அளவில் சிறு தொழில்கள்லாம் பாதிக்கப்பட்டன. இன்றைக்கும் நிச்சயமாக நான் இன்று ஒரு படத்தில் பார்த்தேன், பஞ்சு ஒரு ஆலையோடைய இது வெளியில் கொட்டி கிடக்கு, அதை எப்படி அதுலேருந்து சேகரிக்க முடியும்னு பார்க்குறாங்க. அதற்கு என்ன இழப்பீடு வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா போன ஆண்டுக்கு இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, இதில் கால அவகாசமே இல்லையா? அதாவது இத்தனை மாதங்களுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு இல்லையா? கான்ட்ராக்ட் வைஸ் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கூட நியாயமான முறையில் நடக்கலை. இதை நான் இந்த ப்ரோக்ராமில் ஓப்பனாக சொல்லுவேன். இது அரசின் துறை கீழே இருக்கிற அனைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் சேர்ந்து பொதுமக்களை மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றியிருக்காங்க. பொதுமக்கள் நான் சொல்றது தொழில் செய்யக்கூடிய இன்சூர் செய்திருக்கக்கூடிய அனைவரையும் கம்ப்ளீட்டாக ஏமாத்திருக்காங்க. வெஹிக்கிள் இன்சூரன்ஸை தாண்டி இந்த மாதிரியான வெள்ளத்தினாலேயோ மழையினாலேயோ புயலினாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சர்வேயர் வராரு, அது ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடக்குது, டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கிறாரே தவிர ஒரு பைசா பெருமளவு போய் சேரவே இல்லை. இப்போ எந்த விதத்தில் நம்ம நீங்கள் இன்சூர் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம போய் இந்த சிறு தொழில்கள்ட்ட இன்னைக்கு பேச முடியும்? நம்ம அரசு கொடுக்குற இழப்பீடு பத்தாது, அதை மட்டும் வச்சு சமாளிக்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களை நாடுறாங்க. இப்போ அதுலேயும் சிக்கல் அப்படின்னு பத்திரி சொல்கிறேன். இல்லை, இன்சூரன்ஸுங்கிற கான்செப்ட் நீங்கள் அதுலேருந்து நிவாரணம் வந்தால்தான் அந்த கான்செப்டுக்கு அர்த்தம் இருக்கு. நிவாரணமே வரலன்னு அந்த கான்செப்டுக்கு அர்த்தம் இல்லை. ஒரு வழிப்பாதையாக அது இருக்க முடியாது. இதில் தான் நம்ம மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும். ஏன்னா அனைத்து இந்த நான் சொல்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே பொதுத்துறை மத்திய அரசின் கீழே இயங்குபவை. இதை பற்றி நாங்கள்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வரைக்கும் நிறையா லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. இதுக்கான ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம். பல அமைப்புகள் சென்னையில் இதற்கான ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் ஆம்பட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த பக்கம் வந்ததாகவே தெரியல. இது போல ஒரு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. இதை மாநில அரசு ஒரு மிகப்பெரிய விஷயமாக கையில் எடுக்கணும். ஏன் சென்ற ஆண்டு பண்ணது நீங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை கொடுக்க முடியாது, ஏனெனில் உங்களுக்கு இழப்பே நடக்கலை அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போ உங்களுடைய இது என்னன்னா, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருப்பீங்க? இப்போ அடுத்த இழப்பு நடந்துருச்சு. இதற்கு எவ்வளோ வருடம் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்? இவையெல்லாம் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தால் நம்ம அதை வேறு மாதிரியான கேள்வி கேட்க முடியும். அரசே இந்த மாதிரி செய்யும் பொழுது எப்படி அரசின் மீது நம்பிக்கை வரும்? இதையெல்லாம் கடுமையான நெருக்கடியை மாநில அரசு கொடுக்கணும். இப்போ முதல்வர் பன்னீர்செல்வம் இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுக்கணும். ஏன்னா இவர்களுடைய இழப்புங்கிறது
உங்களுக்கு நாளைக்கு வேலைகள் அது மிக கடுமையாக பாதிக்கப்பட போகுது. இன்னும் என்னென்னவோலாம் இன்றைக்கு பாதிப்பு, பண மதிப்பிழப்பு வேற சேர்ந்துகிட்டு இருக்கு. இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சிறுதொழில் நிறுவனங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடின்னு நான் நினைக்கிறேன். அரசு தரப்புல இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். ஒரு வருடங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு காலம். இந்த 2 நாட்கள்ல மிகப்பெரிய சிக்கலை, இந்த புயல் ஏற்படுத்திய சிக்கலை கூடுதலாக்கினது வந்து அரசு செய்த சிக்கல். ஸ்வைப்பிங் மெஷின்ஸ் எங்கேயுமே வேலை செய்யல, சிக்னல் பிரச்சனை. நாம அதை இன்னும் விரிவா பேசலாம். ஒரே நபர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. 1996க்கு முன்பாக ஒரு நபர் எத்தனை தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். ஆனா அதுக்கு பிறகு 96க்கு பிறகு 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடணும் அப்படிங்கிற சட்டம் நடைமுறையில் இருக்கு. இப்ப அதுலயும் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 தொகுதிகள்லையும் அந்த நபர் வெற்றி பெறுகிற போது ஒரு தொகுதியில வந்து அவர் ராஜினாமா பண்றாரு. அதனால தேவையில்லாத செலவு, கால விரயம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி தேர்தல் நடத்தினா அந்த செலவை அவங்க கிட்டே இருந்து வசூலிக்கணும். அதுக்கு ஏதுவாக சட்டமன்ற தேர்தல்னு வருகிற போது 5 லட்சம் ரூபாயையும், நாடாளுமன்ற தேர்தல்னு வருகிற போது 10 லட்சம் ரூபாயும் அரசு கருவூலத்தில் அவங்கள செலுத்த வைக்கணும். அதுக்கும் சட்டத்திருத்தம் கொண்டு வரணுங்கிற பரிந்துரை எல்லாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிரின்சிபல் ஒருத்தர் ஒரு தொகுதியில் போட்டியிடுவது என்பதுதான் சரியானது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட அனுமதிப்பது என்பதே அடிப்படையில் தவிர. அது எப்படி ஆரம்பத்தில் அனுமதிச்சாங்கன்னு புரியல. அதை சரி செய்யத்தான் குறைஞ்சபட்சம் 2ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போவது நல்லது. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வரும், அதுதான் பிரச்சனை. அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள் எல்லாரும் இதை எதிர்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் 2 தொகுதியில் போட்டிடுறதுங்கிறது ஒரு வசதி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் குறைஞ்சபட்சம் வேற ஒன்றாவது செய்யலாம். என்னை பொறுத்த மட்டும் ஒருத்தர் ஒரு தொகுதியில் போட்டியிடுவது தான் நியாயம். அதற்கு மேல் போட்டியிடுவது நியாயமற்றது. மாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்தால் என்ன செய்யலாம்னா, அவர் 2லையும் ஜெயிக்கிறார்னு வச்சுக்கோங்க, ஒன்று விட்டு கொடுக்குறார் இல்லையா, அங்கே அடுத்த ஓட்டு வாங்கினவர் அதன் பிரதிநிதியாக அறிவிக்கப்படுவார்னு திருத்தமாவது கொண்டு வரணும். அடுத்த தேர்தலை தவிர்ப்பதற்கு அங்கே அடுத்த 2வது ஓட்டு வாங்கினவர் அவர் தான் அங்கே பிரதிநிதினாவது அறிவிக்கணும். இடைத்தேர்தல் சிஸ்டமே தேவையில்லை. இல்ல, இது ஒரு நல்ல விஷயம். இது என்ன விதத்துல பாதிக்கும் அவங்களன்னா, 2 தொகுதியிலுமே அந்த கட்சி ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக தோற்றவர் வேறொரு கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார். ஆமா, அதனால இந்த பெனல்டி எனக்கு பிடிச்சிருக்கு. இது நல்ல ஒரு மெத்தடாவே இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அடிப்படை உரிமையில வராது. 2 இடத்துலையும் நிற்கிறதுக்கான உரிமை வேணும்னு கேட்கறது. ஆக ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டும்தான் என்பதை வலியுறுத்துவதும், அதுவும் மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து ஒரே நேரத்தில் 2 தேர்தல், அதாவது மத்தியில் நாடாளுமன்றத்துக்கும் மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது ஒருவர் சட்டமன்றத்தில் ஒரு தொகுதியிலையும் நாடாளுமன்றத்தில் இன்னொரு தொகுதியிலையும் நிற்க முடியும். இப்பொழுது அதுவும் சாத்தியம். அதுவும் கூடாது. அதாவது அட் அ டைம் தேர்தல் நடந்தால் ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டும்தான் நிற்கலாம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த செலவுங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கு. தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவர் ராஜினாமா பண்ணும் பொழுது அரசுக்கு மட்டும் செலவு இல்லை, எல்லாருக்கும், கட்சிகளுக்கெல்லாம் செலவு. ஒரு நாள் அன்னைக்கு விடுமுறை விட வேண்டியதா இருக்கு. அதனால வந்து அனைத்து தொழில்களுக்கும் அது என்ன கட்டாயமாக நீங்க அன்றைக்கு விடுமுறை கொடுக்கணும். மக்கள் திரும்ப போய் ஓட்டு போட வேண்டும். மக்கள் திரும்ப போய் ஓட்டு போடுறது கூட பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கங்க. ஆனால் அனைத்து தொழில்களும் அன்றைக்கு முழுமைக்கும் விடுமுறை கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய செலவு. இவற்றை எல்லாவற்றையும் வந்து 5 லட்சம் 10 லட்சத்திலலாம் சரி கட்டவே முடியாது. அதற்கு பேசாம இதெல்லாம் நீக்கிவிட்டு ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டும்தான் நிற்கலாம்ங்கிறத நடைமுறைப்படுத்துவதில் ஒரு சட்டமாக கொண்டு வருவதில் தவறே இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் செலவு, மக்கள் திரும்ப ஓட்டு போடணும், கட்சிகளுக்கும் செலவு, கால விரயம், தேர்தல் கமிஷன் திரும்ப வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே ஒருத்தர் இன்னொருத்தருக்காக ராஜினாமா செய்யும் போதும் நடக்குது தானே. இங்க ஜெயலலிதாவுக்காக வெற்றிவேல் ராஜினாமா பண்றாரு, ஜான்குமார் வந்து நாராயணசாமிக்காக ராஜினாமா பண்றாரு. அப்ப அந்த மாதிரியான சூழல்களையும் தடுக்கணுமா, அங்க வேற ஒரு நடைமுறை வேணும்னு எடுத்துக்கலாம்? நிச்சயமா தடுக்கணும். அதுக்கு வேற ஒரு நடைமுறை வேண்டும். என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒருவர் இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஒரு ராஜினாமா செய்கிறார், உடனே அந்த இடத்த நிரப்பித்தான் ஆக வேண்டும்ங்கிறது அதை தூக்கிடுங்க. நீங்கள் நன்றாக ராஜினாமா செய்து கொள்ளுங்கள், திருப்பி பொது தேர்தல் வரும்பொழுது மட்டும்தான் அந்த இடத்த கொண்டு வருவேன். இல்லை, அது ஏன் செய்யாமல் இருக்காங்கன்னா, அந்த தொகுதிக்கு ரெப்ரசன்டேஷன் அடுத்த 5 ஆண்டு இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம், அதுக்காக தான் அது பண்ணி தொகுதி ரெப்ரசன்டேஷன் என்ன செய்கிறார்கள் இவர்கள்? அதற்கு அரசு வந்து அதற்கான வேலை செய்யட்டும். அதாவது எப்படின்னா, அப்யூஸ் எப்படி நீங்கள் தடுப்பீங்க? இப்போ நடக்கிறது எல்லாமே அப்யூஸ் தானே. ஒருவர் வேண்டுமென்றே ஒருவர் இறந்து போவதுங்கிறது வந்து அதை நீங்கள் வந்து அப்யூஸ்ன்னு சொல்ல முடியாது, அது இயற்கையாக நடக்கிறது. அதற்கு வேண்டுமானால் மறுதேர்தல். நீங்கள் பதவி விலகுகிறீர்கள் என்றால் மறுதேர்தல் நடக்காது. அப்போ இதன் காரணமாக என்ன நடக்கும்? வெளியில் இருப்பவர் ஒரு பிரதமராகவோ அல்லது முதல்வராகவோ ஆக முடியாது.
அப்படியே ஆகட்டும். இல்லை, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. வெளில இருக்கவர் ஆக முடியாது. ஏன்னா அடுத்த 6 மாத காலத்துக்குள்ள அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். இல்லாட்டி அவர் முதல்வராக இருக்க முடியாது. அதற்கான வழியெல்லாம் அடைங்க. நீங்க ஒரிஜினலாக ஒரு குழு தேர்ந்தெடுக்கப்படுது, அதிலிருந்து ஒருவர் பிரதமராகவோ முதல்வராகவோ ஆக முடியாவிட்டால் அப்ப என்ன கட்சியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? நான் சொன்ன தீர்வு தான் இதுக்கும் தீர்வுன்னு நினைக்கிறேன். முதல்ல சொன்ன தீர்வு தான். சரி, இரண்டாவது, ஆமா, ஒருத்தர் வந்து தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்தார்னா அடுத்த அதிக ஓட்டு வாங்கியவர் அந்த தொகுதியின் பிரதிநிதியாக அடுத்த 5 ஆண்டுகள் இருப்பார்னு சொல்றதுதான் வழி. ரூபாய் நோட்டு அறிவிப்பால் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. பொருளாதார நிபுணர் குருமூர்த்தியோட கட்டுரை அது. எப்படி பொருளாதார மாற்றம் ஏற்படும்னு எடுத்துக்கலாமா, எப்படி பார்க்கலாம் அது? குருமூர்த்தி பல இடங்களில் இதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்து பத்திரிகையில் ஒரு ஆப்பட் நேற்றுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பல பத்திரிகைகளில் அது செய்தியாகவும் வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக சில மாற்றங்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இதுதான் முறையாங்கிறதுல எனக்கு வந்து மாறி மாறி பல ஒரு ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே தகவல்கள் வர்றது வந்து எனக்கு கொஞ்சம் கலவரத்தையும் ஏற்படுத்துது, கொஞ்சம் மகிழ்ச்சியும் கொடுக்குது. எனக்கு நான் போன வாரம் நான் இங்கே வந்துருந்தப்ப பேசினப்போ சொன்ன மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் எனக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஹை வேல்யூ டினாமினேஷன் அதை கட்டுப்படுத்துவதும், ரொக்கமாக நம்முடைய பொருளாதாரத்தில் பணத்துடைய அளவு இருப்பதை குறைப்பதும் அவசியம்னு நினைக்கிறேன். அதாவது அடிப்படை கருத்து முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். செயல்படுத்திய விதம் இப்படித்தான் இருந்திருக்கணுமா, இல்லை இதில் வேறு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாமா, இந்த ஷாக் அடிமட்ட மக்களை போய் ஒரேடியாக தாக்கினது சரியா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பம் எனக்கு இருக்கு. இதில் இந்த குறைந்த பணம் அப்படிங்கிறதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அது சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம திரும்ப பேசலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இங்க இது அறிவித்த போது செய்தது நோக்கமாக முதல்ல அறிவித்த நோக்கம் வந்து கருப்பு பணத்தை வெளியில கொண்டு வருவது. அதன் பிறகு நோக்கம் இப்போ மாற்றி கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி நகர்த்தி கொண்டு போவதுன்னு பின்னால் நோக்கம் மாற்றி அறிவிக்கப்பட்டு அதுதான் பேசப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா. அப்போ 2 நோக்கமே இருக்குன்னு கூட நான் ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொள்கிறேன். பரவாயில்ல, 2மே நோக்கம் தான். கருப்பு பணத்தை ஒழிப்பது நோக்கம், கேஷ்லெஸ் எக்கானமியை அதிகப்படுத்துவது நோக்கம். முழுக்க 100% கேஷ்லெஸ் எக்கானமி உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் அதிகப்படுத்துவது நோக்கம்ன்றது ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த 2ஐயும் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னு பதில் சொன்னதை போல நடைமுறையில் செய்த போது ஏராளமான கோளாறுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கோளாறுகளை வந்து ஒரு அரசால் எதிர்பார்க்க முடியவில்லை, திட்டமிட முடியவில்லைன்னா அந்த அரசு வந்து லாயக்கற்ற அரசுன்னு தான் அர்த்தம், ஆளுவதற்கு தகுதியற்ற அரசுன்னு அர்த்தம். இது மாதிரி விளைவுகள் ஏற்படும், ஏன் இந்த விளைவுகளை ஏன் கணிக்க முடியவில்லை, என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் கணிக்க முடியலன்னா இவர்களெல்லாம் என்ன பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு அடிப்படை கேள்வியே வருது. என்னென்ன பாசிபிள் ரிப்பர்கஷன்ஸ் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே எந்த விஷயத்துலையும். இதை செய்தால் இன்ன விளைவு ஏற்படும், இன்ன எதிர்விளைவு ஏற்படும் என்பதை யோசிக்க வேண்டியது தான் ஒரு நிபுணருடைய வேலை. அதையெல்லாம் இந்த அரசு செய்ததாகவே தெரியல. அதன் விளைவாகத்தான் இந்த மிகப்பெரிய சிரமம் வந்து சாதாரண மக்களுக்கு ஏற்பட்டதும். இதன் பிறகு 2வது கட்டம் பார்த்தீங்களானால் அரசு வந்து நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. எந்த விதத்தில்னா, குறிப்பாக ரிசர்வ் வங்கி பணம் கொஞ்சம் குறைவாக தான் அச்சடிக்கிறாங்க. அவங்களால முழுக்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு அச்சடித்து விநியோகிக்க முடியவில்லை. குறைவாக அச்சடித்த பணத்தை அதிகமான கிளைகள் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்காமல் குறைவான கிளைகள் இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளுக்கு கொடுக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு அரசு வங்கிக்கு வந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. தனியார் வங்கிக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சமூகத்தில் வந்து 70% மக்கள் வந்து அரசு வங்கிகளில் தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அப்போ இது ஏன் செய்யப்படுகிறதுங்கிற போது எப்படி பிஎஸ்என்எல் வந்து திட்டமிட்டு டெலிஃபோன் துறையில் ஒழிக்கப்பட்டதோ அதே மாதிரி அரசு வங்கிகளையும் திட்டமிட்டு ஒழிப்பதற்கு வேலை நடக்கிறதுன்னு சந்தேகம் வருகிறது. அப்போ இதெல்லாம் தான் இந்த அரசுடைய நேர்மையின்மையை பற்றின கேள்வி எழுப்புகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 3 மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால், இந்த 2 நாள் புயலின் விளைவாக எங்கேயுமே ஸ்வைப் மெஷின் வேலை செய்யலை. அப்போ கேஷும் கிடையாது. கார்டு தேங்கன்னு டிவியில் விளம்பரத்தை பார்த்தா கடுமையான கோபம் வருது பார்த்தீங்கன்னா. நேற்று நான் வந்து என்னுடைய டயாலிசிஸுக்காக நான் மருத்துவமனைக்கு போகிறேன். அது ஒரு பெரிய மருத்துவமனை. அவங்க பில்லிங் கவுண்டரில் வந்து 12 மிஷின் வச்சுருக்காங்க, ஸ்வைப்பிங் மிஷின். 11 மிஷின் வேலை செய்யலை, சிக்னல் இல்லாததுனால. அந்த ஒரே ஒரு மிஷின் வேலை செய்து எராட்டிக்காக இருக்குது. 4 தடவை போட்டிங்கன்னா 4 தடவை எரர் வருது.
5-6 தடவை தப்பி தவறி அது வேலை செய்யலாம். இந்த சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஆபத்துகள் வர அன்னைக்கு நான் இப்போ மாற்றுக்கு கேஷுக்கு எங்கே போவேன்? இதுதான் சிக்கல். 2 விஷயம். அரசுகிட்ட நேர்மை இல்லை அப்படிங்கிறது, இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இயங்காத சூழல்ல, சிக்னல் கிடைக்காத சூழல்ல என்ன பண்றதுன்னு. ஆர்பிஐ அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க, தனியார் வங்கி மேலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக கோடிக்கணக்கான ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்படுகிறது. இதெல்லாம் அங்கங்க நடக்கிற ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல இதுதான் நடக்கும், பின்வாசல் வழியாக, ராகுல் சொல்ற மாதிரி பின்வாசல் வழியாக எல்லா முறைகேடும் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இரண்டாவதாக சொல்லக்கூடிய இந்த இடர்பாடு சமயங்கள்ல என்ன பண்ணணும், ரொக்கம் இல்லாம எப்படி நிலைமையை கையாள முடியும்? இது வந்து தனித்தனியாக பார்ப்போம். ரிசர்வ் வங்கியிலிருந்து தொடங்கி தனியார் வங்கிகள் நமக்கு இதுவரைக்கும் கிடைத்த தகவலின்படி மிக பயங்கரமான ஊழலில் ஈடுபட்டிருக்காங்கிறது தெரியுது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தான் நீங்கள் வந்து அரசை சந்தேகிக்கணும். அரசுக்கு ஓரளவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த மாதிரியான விவரங்கள் பற்றி தகவல்கள் தெரிந்து தான் அவர்களையும் பிடிப்பது தான் இந்த ஆபரேஷனுடைய நோக்கம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னால் நம்முடைய ஊழல்ங்கிறது வந்து மேலிருந்து கீழ் வரை புரையோடி போயிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, ரிசர்வ் வங்கி பணத்தை பகிர்ந்தளிப்பதில் அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வங்கி ஊழியர்கள் சங்கத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. பாரபட்சம் காட்டப்படுது. பாரபட்சம் அது அப்படிலாம் நடந்ததுன்னா அது போல ஒரு அநியாயம் எதுவுமே கிடையாது. அதை பற்றிய முழு விவரங்கள் தேவை. அவர் ஹவுஸ் பேனல் முன்னாடி போகணும். அவர் உர்ஜித் பட்டேல் அது கூப்பிட்டுருக்காங்க அவரை. அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அது வந்து டேட்டா, அதில் வந்து மூடி மறைக்க முடியாது. இந்த வங்கிக்கு நாங்கள் இவ்வளோ ரூபாய் பணம் கொடுத்தோம் அப்படிங்கும்பொழுது ஏன் கொடுத்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும். நான் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த உண்மையான தகவல்கள், அந்த எப்படி பணம் பகிர்ந்தளிக்கப்பட்டதுங்கிறது தெரிந்தால்தான் நான் அதை பற்றி சொல்ல முடியும். இல்லை, அது வந்துருச்சு, ஆல்ரெடி அந்த டேட்டா வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மைக்ரோ டேட்டா வந்ததாக எனக்கு தெரியல. அது பார்க்கணும். அது இல்லை, எவ்வளோ பிரான்ச்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, ப்ரைவேட்டில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, பப்ளிக் செக்டரில் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, டோட்டல் நம்ம வால்யூம் இதுக்கு போனது எவ்வளவு, அதுக்கு போனது எவ்வளவுன்னு எல்லா டேட்டா வந்து. இல்லை, அது ஏன் அப்படி நடக்கணுங்கிறது எனக்கு முதல்ல புரியல. இதில் வந்து திட்டமிட்டு தனியார் வங்கிகளை ஊக்குவிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமும் ஒரு ரிசர்வ் வங்கிக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல. அப்புறம் தொடர்ந்து வந்து இந்த வங்கிகளில், அதுவும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட வங்கி மிக அதிகமாக எங்கே பார்த்தாலும் பேர் அடிபடுறது, அந்த வங்கியில் தான் வந்து டெல்லியிலிருந்து ஆரம்பித்து எங்கே போனாலும் அங்கே வந்து முதல்ல வந்து அந்த வங்கியுடைய லைசன்ஸை ரத்து செய்ய போகிறோம்னு ஒரு மிரட்டலாவது போயிருக்கணும். இந்த வங்கியும் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒரு பொதுத்துறையிலிருந்து ஆரம்பித்த தனியார் ஆன வங்கி அப்படின்னு தான் சொல்லணும். அதை ஆனால் அது அந்த லைசன்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது அரசு தரப்புல. அது வந்து அந்த கரண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து அதை பிடுங்கி அதை ஒரு பொதுத்துறை வங்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அப்படிதான் வந்து குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், ஓரியண்டல் காமர்ஸ் பேங்க்ல அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்ல நடந்த பொழுது அதை மாற்றி அதை வந்து ஓரியண்டல் காமர்ஸ் பேங்க் மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய அந்த வங்கிக்கு கொடுத்தாங்க. அதை செய்தே ஆகணும். இப்போ அது ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம். பேரிடர் காலங்கள் நிச்சயமாக வந்து இதில் நிறைய கேள்வி இருக்கு. நரேந்திர மோடியுடைய பேச்சு நவம்பர் 8 ஆரம்பித்து அவர் எப்படி வந்து பிளாக் எக்கானமி, கருப்பு பண பொருளாதாரத்தை ஒழிப்பேன்னு அந்த வார்த்தையை அதிகமாக சொன்னவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரேட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போனது. கேஷ்லெஸ் எக்கானமி அல்லது குறைந்த ரொக்கத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரம் என்பது எனக்கு ஏற்புடையது. இருந்தும் ஒரு பிரதமர் தன்னுடைய பேச்சை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வந்திருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான அனாலிசிஸ். அவர் எந்த சொல்லை, அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் எந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்தி இருக்கிறார், 2வது 3வது 4வது வார்த்தை இல்லாத ஒன்று எப்படி உள்ளே வந்ததுன்னு ஒரு அனாலிசிஸ் இந்தியா ஸ்பெண்டுங்கிற ஒரு தளத்தில் வந்து அதை போட்டிருக்காங்க. ஒரு கிராஃப், அவருடைய ஒவ்வொரு பேச்சிலையும் எந்தெந்த வார்த்தை அதிகமாக இருந்தது, எந்த இல்லாத வார்த்தை எப்படி மேலே வந்தது என்று. இந்த காடு தேய்ங்கன்னு சொல்றது வந்து கொஞ்சம் இன்சென்சிட்டிவ்ங்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேலட்டை பயன்படுத்துங்கள், அதாவது மொபைல் வேலட்டை பயன்படுத்துங்கள்ங்கிறது. ஏன்னா அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யவே இல்லை. அதுதான் பிரச்சனை. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இதை ஆரம்பித்து விட்டு 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அதன் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் வந்து கீழே நிற்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிற்கிறாங்க. அவர்களுடைய அந்த பொறுமைங்கிறது எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் இதன் காரணமாக மட்டுமே
அடிப்படையில் ஒரு தவறான நோக்கத்துக்காக இந்த விஷயம் செயல்பட்டிருக்குங்கிறத நான் இன்னும் ஏற்க மாட்டேன். பிளானிங் எனக்கு என்ன தோணுது, இதெல்லாம் ஸ்பெகுலேஷன் தான். பணம் அச்சடித்து வைத்திருந்தாலும் இந்த 30ஆம் தேதி டிசம்பர் 30க்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணத்தை வெளியில் எடுத்தார்களோ, கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடியை மதிப்பிழப்பு செய்து அந்த பணத்தை எல்லாம் வெளியில் எடுத்தார்களோ, அதற்கு இணையான 14 லட்சம் கோடி மீண்டும் சர்க்குலேஷனுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னால் பெருமளவு பணம் சும்மா தூங்கி கொண்டு தான் இருந்தது. அதில் 1/3 to 1/2 ஒரு பாதி வந்தால் கூட ஒரு அந்த சர்க்குலேஷன் ஓடும். 4 லட்சம் கோடி வரைக்கும் வந்திருக்கு. அது இன்னும் ஒரு 8 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்தால் போதும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்லாம் கிடையாது, என்னுடைய ஒரு கணக்குல நான் பார்க்கிறேன் அதை. ஆனால் அந்த பணத்தையே இவர்கள் டிசம்பர் 30க்கு பிறகுதான் அதை வைத்திருக்கிறார்கள், அதை வெளியிட போகிறார்கள். இந்த 500 ரூபாய் நோட்டு அச்சடித்து நிறைய வைத்திருக்காங்க, அது அவ்வளவாக அவங்களுக்கு இன்னும் வெளியிடலை. 1000ம் அச்சடித்து கொண்டிருக்கிறார்கள்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியான விவரங்கள் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞானிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிறேன். கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி உள்ள வந்திருக்கு. ஆனால் புழக்கத்தில் 4 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவ்வளவு கொடுக்கணும், 12 லட்சம் கோடி வந்துச்சுன்னா 12 லட்சம் கோடியும் திருப்பி புழக்கத்தில் விடணுங்கிறது இல்லை, குறைவான பணத்தை விட்டா போதும் அப்படின்னு தான் பத்ரி சொல்றாரு. இல்லை, அதுக்கு இப்போவுமே ஒரு ரீசனபிள் லிமிட்னு ஒன்று இருக்கும். அதை விட கீழே நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வேலை செய்யாது பார்த்தீங்கன்னா. அப்போ ரொம்ப அடிப்படையான விஷயம், வந்த 12 லட்சம் கோடி இருக்கு இல்லையா, 14 லட்சம் கோடி, அது என்ன? அது முழுக்க கருப்பு பணமா? கருப்பு பணம் ஏன் இங்கே வருது? வரப்போகிறது இல்லை. கருப்பு பணம் வரப்போகிறது இல்லைங்கிறத பிரச்சனை. கருப்பு பணம் செல்லாததாக்கப்படும், அவ்வளவுதான். ஆனால் கருப்பு பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகிறது இல்லை. அப்போ வந்த பணம் பூராவுமே நியாயமான பணம் தான் வந்திருக்கு. பெருவாரியான அது அப்படி கிடையாது. அந்த கருப்பு பணத்தை 2 விதமாக உள்ள வந்திருக்கு. ஒன்று வங்கி ஊழியர்களையே வங்கி அதிகாரிகளையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு அது அக்கௌண்ட்டுக்குள்ள வந்திருக்கு. அது எல்லாவற்றுக்குமான டீட்டெயில்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, அது வங்கி ஊழியர்கள் அல்லாமல் தனிநபர்கள் மூலமாகவும் அது வந்திருக்கு, அதற்கான கணக்கும் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வெளிவிடுவதுங்கிறது என்னன்னா, இந்த கணக்குகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதற்காக. ஏன்னா இதுக்கான ஒரு சிஸ்டம் ஏற்கனவே நம்ம வங்கிகள்கிட்ட இருக்கு. சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டீஸை கணக்கில் எடுத்து எந்தெந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வந்திருக்குங்கிறத மார்க் பண்றதுக்கான ஒரு முழு லிஸ்ட் இருக்கு. கருப்பு பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பணம் திரும்பி வரவே போறதில்லை. அது எவ்வளவுன்னு தெரியல. அது 1 லட்சம் கோடியா, 2 லட்சம் கோடியா, 3 லட்சம் கோடியா, அது தெரியல. நமக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் என்ன நடக்க போகுதுங்கிறது. அதற்கு பிறகுதான் அந்த கணக்கு சரியாக தெரிய வரும். அப்படி வந்த பணமெல்லாம் வெள்ளை பணம் கிடையாது. அதுல ஒரு பெருமளவும் கருப்பு பணம். அவை பிடிக்கப்படும், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுல கொஞ்சம் நிச்சயமாக கையை விட்டு போகும். இல்ல பிடிக்கப்படும், வரி பிடிக்கப்படும். இல்ல, அந்த பணத்தை சீஸ் பண்ணும்போது ஒருவேளை கணக்கு கொடுக்கலன்னா ஒட்டுமொத்த பணமும் கைப்பற்றப்படும். இல்ல, இங்க அடிப்படை விஷயம் என்ன, புது 2000 ரூபாய் நோட்டுகள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பல இடங்களில் பிடிபட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில். அப்போ இந்த இவ்வளவு கணக்கு இல்லாத எண்ணிக்கையில் ஒரு தனிநபர்கிட்ட இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு புது பணம் இருக்குங்கிறது இருக்குல்ல, அது சம்மந்தமான என்ன நடவடிக்கை ஆனது இருக்கு பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலே நியாயப்படி பார்த்தீங்கன்னா அது கிரிமினல் குற்றம். கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படலை. எடுத்திருக்க நடவடிக்கை பூரா வருமான வரித்துறை அதை பார்க்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே வருமான வரித்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும்போது அது கிரிமினல் குற்றமாக தான் அவர்கள் நேரடியாக போலீஸ் நடவடிக்கையும் கைதும் நடக்கவே இல்லை. 75% ஏடிஎம்கள் செயல்படலை அப்படின்னு சிதம்பரம் குற்றம் சாட்டுறாரு. 2000 ரூபாய்க்காக மக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஆனா அவருடைய குற்றச்சாட்டும் இதுதான். கோடிக்கணக்கான ரூபாய் புது நோட்டுகள் ஏதாவது ஒரு சில தனியார் நபர்கள்ட்ட மட்டும் இருக்கிறது எப்படி இதை அரசு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதுல நம்ம அரசுன்னு யாரை குற்றம் சொல்வது? இந்த அளவுக்கு ஊழல்ங்கிறது தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு மோசமான நாட்டில் நாம இருக்கோங்கிறத இது காண்பிக்குது. நீங்க பணத்தை ரிசர்வ் வங்கி ஊழியரே கைது செய்யப்படுறாரு. ரிசர்வ் வங்கி தாண்டி வங்கிகளுக்கு இவ்வளவு பணங்கள் கொடுக்கப்படுது. அந்த வங்கிகளில் உடனடியாக அவர்கள் நியாயமான விதத்தில் நடக்காமல் அநியாயத்தை செய்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் நம்ம இருக்கோம். இவர்கள் இன்றைக்கு திடீரென்று நல்லவர்கள் கெட்டவர்களாக மாறிடல. இவர்கள் அனைவரும் கெட்டவர்களே. இவங்களையும் புகை போட்டு வெளியில எடுத்தாகணும். இது எப்படி ஒரு அரசு, ஒரு நாடு, ஒரு நாட்டுடைய தலைமை அமைப்பு இதை செய்ய முடியும்? ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட ஒரு ஊழல் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம்.
நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இதை இப்படித்தான் பிடிக்கணுமா, இவ்வளவு கோடி மக்களும் கஷ்டத்தில் இவர்களை ஆழ்த்தி விட்டு தான் இதை செய்யணுமா அப்படின்னு. நேற்றைக்கு கடந்த 2 நாட்களில் நான் மிக மோசமான நிலையை வெளிப்படுத்தக்கூடிய பல கட்டுரைகளை படித்தேன். அதில் பிரேம் சங்கர் ஜா அப்படிங்கிறவர் எழுதின ஒரு கட்டுரை ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. நான் நேற்றைக்கு அதை ஃபேஸ்புக்கில் எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டது. எப்படியெல்லாம் இது கீழ்மட்டத்தில் இருக்கிற முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் துறையை எவ்வளவு பாதிச்சிருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் துறையை எப்படி பாதிச்சிருக்கு, அதெல்லாம் ஒரு புள்ளி விவரத்தோடு அவர் கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது. இது எப்படி மாற்றப்போகிறோம், இந்த 30 டிசம்பருக்கு பிறகு 1 மாதத்துக்குள்ளே இதை மாற்றலைன்னா என்ன ஆகுங்கிற அந்த ஒரு திகில் எனக்கு இருக்கு இப்போ. ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ஊழல்ங்கிறத அப்படியே விட்டுறதா, ஆனால் அதை எப்படி வேற எந்த விதத்துல எல்லாம் இதை மாற்றிருக்க முடியுங்கிறது எனக்கு புரியல. இறுதி நிமிடங்கள் இருக்கும் ஞானி. ஏதாவது ஒரு புதிய நடைமுறை அறிவிக்கிற போது அதுலேருந்து லாபம் பார்க்கறதுக்காக தனிநபர்கள் இந்த மாதிரியான ஊழல்களை செய்யறது, வேண்டிய நபர்களுக்கு பணத்தை மாற்றி கொடுக்கறது, அது அதிகாரிகள் தொடங்கி யாரா இருந்தாலும் அதை செய்ய மாட்டாங்கன்னு உறுதி கொடுக்க முடியாது. ஆனா அதற்கு ஒரு கால அவகாசம் வேணும். இதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த நிலைமையை ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, இந்த தொலைநோக்கு பார்வை மக்களுக்கு வரதுக்கு முன்னால அரசுக்கு முதல்ல இருக்கணும். தொலைநோக்கு பார்வையோடு இதில் என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ் வரும்ன்றதை யோசிச்சு அதுக்கு மக்களை எப்படி துன்பப்படுத்தாமல் இதை செய்வதுங்கிறது இருக்குல்ல, அதை திட்டமிடுதல் அரசு செய்திருக்க வேண்டும். அதில் முதல்ல அரசு தவறிடுச்சு. எந்த விதத்தில் மக்களுக்கு மிக குறைவான துன்பத்தோடு இதை செய்வது என்று திட்டமிடுவதற்கு அரசு அடிப்படையில் தவறிவிட்டது. இரண்டாவதாக அடுத்த கட்டத்தில் நேர்மையின்மை மிகப்பெரிய அளவில் இருக்குது. என் நோக்கங்களை மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார். ரெண்டாவது நேர்மையின்மை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமோ அது ஒப்புக்கு எடுக்கிற நடவடிக்கை மாதிரி தான் தெரிகிறது. அதுக்கு மேலே இந்த நடவடிக்கைகள் மேலே நம்பிக்கையே ஏற்படல. இது வரைக்கும் 6 கோடி 8 கோடி 2000 ரூபாய் நோட்டு வைத்திருந்தவர் மீது என்ன நடவடிக்கை? அவர் வெளில தான் இருக்கிறார். அவர் கைது செய்யப்படக்கூட இல்லை. முதல்ல அந்த பொசஷனே அஃபென்ஸ் தான். அவர் எதுக்கு கைது செய்யப்படல? அப்போ இந்த அரசின் நேர்மை மேலே சந்தேகம் இருக்குது. நேர்மை இல்லாத ஒரு அரசு ஒரு நேர்மையான நடவடிக்கை எடுக்கும்னு நான் எப்படி நம்ப முடியும்? அரசு மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. அவருக்கு நேரம் இல்லாதனால நம்ம தொடர்ந்து விவாதிக்க முடியல. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.